அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாபு கிருஷ்ணமூர்த்தி. இன்றைய தினம் நாம் காண இருப்பது 12 ஜோதிர்லிங்கங்களிலே சிறந்ததாக விளங்கக்கூடிய காசியிலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் பற்றி நாம் இங்கு காண்போம். காசி விஸ்வநாதர் தான் 9வது ஜோதிர்லிங்கமாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக பிரபாக்ஷேத்திரம் கடற்கரையிலே துவாரகா அருகிலே உள்ள சோமநாதர் என்று சொல்லக்கூடிய சுவாமி தான் முதல் ஜோதிர்லிங்கம். இது குஜராத் மாநிலத்திலே அமைந்துள்ளது. இரண்டாவதாக ஆந்திரா மாநிலத்திலே கர்னூல் மாவட்டத்திலே அமைந்துள்ள ஸ்ரீசைலத்திலே அமைந்துள்ள ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமி 2வது ஜோதிர்லிங்கமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக மத்திய பிரதேசத்திலே உள்ள உஜ்ஜயினி நகரின் அருகிலே உள்ள சிப்ரா நதிக்கரை என்று சொல்லக்கூடிய அந்த நதிக்கரையிலே அமைந்துள்ள மகா காளேஸ்வர் என்று சொல்லக்கூடிய சுவாமி 3வது ஜோதிர்லிங்கமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். 4வது இடத்திலே மத்திய பிரதேசத்திலே உள்ள மோர்டக் ரயில் நிலையம் உஜ்ஜயினி அருகிலே உள்ள ஓங்காரேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி 4வது ஜோதிர்லிங்கமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். 5வது ஜோதிர்லிங்கமாக பீகார் மாநிலம் சந்தா பர்கானா என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைத்தியநாத சுவாமி என்று சொல்லக்கூடிய லிங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். 6வது இடத்திலே பீமா நதிக்கரையிலே இருக்கக்கூடிய நாசிக்கிலிருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இது மகாராஷ்டிரா மாநிலத்திலே இருக்கிறது. அப்படி பீமா நதிக்கரையிலே அமைந்துள்ள பீமா சங்கர் என்று சொல்லக்கூடிய சுவாமி தான் 6வது ஜோதிர்லிங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். 7வது ஜோதிர்லிங்கமாக தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்திலே இருக்கக்கூடிய ராமநாத சுவாமி 7வது ஜோதிர்லிங்கமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். 8வதாக நாகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தாருகாவனம் கோமதி நதிக்காய் துவாரகையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள இந்த இடம் குஜராத் மாநிலத்திலே இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய நாகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவலிங்கம் 8வது ஜோதிர்லிங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. 9வது இடத்திலே இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி காசி என்று சொல்லக்கூடிய காசி விஸ்வேஸ்வரர் காசி விஸ்வநாதர் ஆலயம் 9வது ஜோதிர்லிங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். 10வது இடத்திலே நாசிக் பஞ்சவடியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ள கோதாவரி உற்பத்தியாகும் இடத்திலே உள்ள திரியம்பகேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி 10வது இடத்திலே ஜோதிர்லிங்கமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். 11வது இடத்திலே கேதார்நாத் என்று சொல்லக்கூடிய ரிஷிகேஷத்திலிருந்து 132 மைல் தொலைவிலே உள்ள கேதார்நாத் என்று சொல்லக்கூடிய இடத்திலே அமைந்துள்ள கேதாரேஸ்வர சுவாமி 11வது ஜோதிர்லிங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். கடைசியாக 12வது இடத்திலே பேருல் கிராமம் தௌலதாபாத் ரயில் நிலையம் அருகில் உள்ள பேருல் கிராமம் என்று சொல்லக்கூடிய இது ஆந்திர பிரதேச மாநிலத்திலே உள்ளது. கிருஷ்ணேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சுவாமி 12வது ஜோதிர்லிங்கமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி மொத்தம் ஜோதிர்லிங்கங்கள் 12. இந்த 12 ஜோதிர்லிங்கங்களிலே மிகவும் சிறப்பானது, மிகவும் விசேஷமான ஒரு சிவலிங்கம் எதுவென்று பார்த்தால் காசியிலே இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமியினுடைய ஜோதிர்லிங்கமே விசேஷமான லிங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. காசி என்றால் என்ன? காசி என்றால் சிவன் அங்கே ரிஷிகேஷத்திலிருந்து பார்வதி தேவியை சுமந்து கொண்டு இங்கே வந்தார். வந்ததனுடைய பெயருக்குத்தான் காசி என்று பொருளானது. ஆக கா என்றால் தூக்கி கொண்டு வருதல், சி என்றால் பெண் சுமை என்று அர்த்தம். ஆகவே பெண் சுமையை தூக்கி கொண்டு இங்கே வந்ததினாலே மகா மயானம் என்று சொல்லக்கூடிய காசிக்கு வந்ததினாலே இதற்கு காசி என்ற பெயர் உருவானது. இந்த காசிக்கு இன்னும் 4-5 பெயர்கள் உள்ளன. வாரணாசி, பனாரஸ், மகாமயானம், அபிக்தம்,
ஆனந்த பவன் என்றெல்லாம் இந்த ஊரை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாரணாசி என்றால் இந்த ஊர் மிகவும் பழமையான ஒரு நகரம். ஆகவே வாரணா ஹசி என்று 2 நதிகள் இருந்தன. அந்த 2 நதிகளுக்கு இடையில் உள்ள பழமையான ஊர் என்பதால் இதற்கு வாரணாசி என்று பெயர் வந்தது. பனாரஸ் என்றும் இந்த ஊருக்கு பெயர் உண்டு. அனைவரும் பனாரஸ் என்று இந்த ஊரை அழைக்கிறார்கள். கல்வியை வழங்கும் புதன் இங்கே காசி விஸ்வநாதரை தவம் இருந்து நவக்கிரகங்களிலே ஒரு பதவியை பெற்றார். ஆகையினாலே கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் காசிக்கு ஒரு முறை காசியிலே உள்ள விஸ்வநாத சுவாமியை தரிசனம் செய்து வந்தால் கல்வியில் சிறந்து விளங்கலாம் என்பது இங்கே ஐதீகம். காசி என்றால் ஒளி நகரம் என்று பொருள். காசியில் இருந்தால் சொர்க்கத்தை அடைவார்கள் என்று ஐதீகம். இங்கு இறந்து போகும் பறவைகள் மற்றும் மிருகங்கள், விலங்குகள் மற்றும் அனைத்து சகல ஜீவராசிகளும் இங்கே இறந்து போனால் சிவபெருமான் அந்த ஜீவராசிகளின் காதிலே ராமநாமம் ஓதுவார் என்பது ஐதீகம். ஆகவே இங்கே இறந்தவர்கள் அத்தனை பேரும் சொர்க்கத்தில் சேர்வார்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் சிவபெருமான் இங்கே இறந்தவர்கள் காதிலே ராமநாமம் உரைப்பார். ஆகையினாலே இங்கு இறப்பது மிகவும் சால சிறந்தது. அதனாலதான் அந்த காலத்துல வயசானவங்கெல்லாம் காசிக்கு போனாங்க. அறியாத பசங்களும் போகாத வயசானவங்க எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு பேரம் பேத்தி எல்லாம் எடுத்துட்டு 70 வயசு 60 வயசு 70 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் காசிக்கு போவாங்க. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிற மாதிரி அந்த காலத்துல கம்யூனிகேஷன் இல்லை. அதே போல போக்குவரத்து வசதி அப்பெல்லாம் கிடையாது. ரயிலை பிடிச்சி நடந்து கிடந்து ரயிலை பிடிச்சி இப்படி போய் சேரணும். காசிக்கு போனா திரும்பி வருவோமோ வரமாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இப்ப எல்லாருக்கும் சௌகரியமா ரயில் மூலம் செல்லலாம், இல்லைன்னா பிளைட் மூலமாக செல்லலாம், இல்லைன்னா சொந்த வண்டி கார் வைத்திருந்தால் அதன் மூலமாக காசிக்கு செல்லலாம். இப்படி காசிக்கு செல்வதற்கு இப்பொழுது பல வழிகள் உள்ளது. ஆனால் பழங்காலத்திலே ஒரு 50 வருடத்திற்கு முன்னாலேயே காசிக்கு போறாங்கன்னா ரொம்ப சிரமம். ஆகையினாலே காசிக்கு செல்பவர்கள் திரும்பி வருவது கஷ்டம் என்று சொல்வார்கள். ஆகையினாலே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சவங்க தான் காசிக்கு போவாங்க. அதனாலதான் அந்த காலத்துல காசிக்கு வயசானவங்க பெரியவங்க போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது இருக்கும் காலகட்டத்திலே அனைவரும் காசிக்கு செல்லலாம். குழந்தைகளோட கூட்டி கொண்டு போய் காசியிலே சுவாமியை தரிசனம் செய்யலாம். அதற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கங்கை நதிக்கரையிலே இருக்கக்கூடிய 64 படித்துறைகளிலும் எல்லாரும் ஸ்நானம் பண்ணலாம். அதன் பிறகு காசிக்கு அருகே உள்ள பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமத்திலே அனைவரும் குளிக்கலாம். கயாக்கும் போலாம். ஆனா அப்பா அம்மா இல்லாதவங்க கயால போயிட்டு அப்பா அம்மாவுக்கு விஷ்ணு பாதத்துல ஸ்ரார்த்தம் பண்ணலாம், பிண்டம் வைக்கலாம். குழந்தைகள்லாம் அங்க தனியா உட்கார்ந்துட்டு இருந்தா போதும். அதனாலதான் அந்த காலத்துல பெரியவங்கள்லாம் பார்த்து காசிக்கு போயிட்டு வந்து கொண்டிருந்தார்கள். போயிட்டு வருவதும் உண்டு, வராமல் போவதும் உண்டு. அங்கே இருந்தாலும் ஒன்றும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அங்கேயே இருந்து போனாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 6 மாசம் 8 மாசம் வராமலே போயிட்டாங்கன்னாக்கா இவங்க அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். சொர்க்கம் அடைந்தார்கள் என்று நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அப்படி காசிக்கு போறவங்க திரும்பி வர்றது ரொம்ப ரொம்ப சிரமம். இந்த காலகட்டத்திலே அனைத்து வசதிகளும் நிரம்பி வழிகிறது. ஆகையினாலே காசிக்கு போயிட்டு வர்றது என்பது மிகவும் எளிதாக இருக்கிறது. ஆகவே இந்த எளிதாக இருக்கக்கூடிய இந்த காரணத்தினாலே அனைவரும் ஒரு முறையாவது இந்த புண்ணிய கஷேத்திரத்துக்கு சென்று காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு இந்த கோயிலை முதலில் முகலாய சக்கரவர்த்தி அக்பர் அவர்தான் இந்த கோயிலை கட்டுறதுக்கு முன்னாடி வந்தாரு. சுமார் 5000
வருடங்களுக்கு முன்னாலேயே சிவபெருமான் இந்த கோவிலை, இந்த நகரத்தை உருவாக்கினார். 5000 வருடத்துக்கு முன்னாடியே சிவபெருமான் இந்த நகரத்தை உருவாக்கினார். இந்த ஊர் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அமைந்துள்ளது. ஆக இந்த கோயிலை முதலில் முகலாய சக்கரவர்த்தி அக்பர் என்று சொல்லக்கூடியவர் தனது வருவாய்த்துறை அமைச்சர் தோடர் மால் என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சரிடம் சொல்லி இந்த கோயிலை கட்டும்படி சொன்னார். அதே போல அந்த தோடர் மால் என்ன பண்ணார்னு சொன்னா, அவருக்கு குரு ஒருத்தர் இருந்தார், நாராயண பட்டுன்னு பேர். அவர்கிட்ட போயிட்டு அவருடைய அறிவுறுத்தலின்படி இந்த கோவிலை கட்டினார். இந்த கோவிலுக்காக நிதி ஷகி கஜானா அப்படின்னு முகலாய ஆட்சியிலே ஷகி கஜானா என்று கஜானா இருக்குது. அந்த கஜானாவிலிருந்து கோவிலுக்கு உண்டானத அந்த தோழர்மால் என்று சொல்லக்கூடிய வருவாய்த்துறை அமைச்சர் எடுத்து கோவிலை கட்டினார். ஆனா பிறகு வந்த முகலாய பேரரசர்கள், அரசர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தொடர்ந்து இந்த கோவிலை இடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க இடிப்பதும் இந்து மக்களாகிய நம் மக்கள் அனைவரும், இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அந்த கோயிலை கட்டுறது, மறுபடியும் இன்னொரு அரசன் வருது அதை இடிக்கிறது, மறுபடியும் இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த கோவிலை கட்டுறது, இப்படியே சென்று கொண்டிருந்தது. கடைசியில் 1669ஆம் ஆண்டு அக்பருடைய பேரனான அவுரங்கசீப் விஸ்வநாதர் கோவிலில் உள்ள ஸ்ருங்கர் மண்டபம் ஒன்று இருக்குது. ஸ்ருங்கர் மண்டபம், ஸ்ருங்கேரி மடம், எப்படி வேணா சொல்லலாம். அந்த மண்டபத்தினுடைய சுவரை ஆதாரமாக வைத்து ஒரு மசூதியை கட்டினார். அவுரங்கசீப் என்ன பண்ணாரு, ஸ்ருங்கர் மடம் என்று சொல்லக்கூடிய அந்த செவத்தை ஒட்டி ஒரு மசூதியை காசியிலே கட்டினார். இங்கே காசியிலே அன்னபூரணி கோவில் இருக்கிறது. அதுக்கு முன்னாலே இந்த அவுரங்கசீப் இந்த மசூதியை கட்டின பிற்பாடு அதையெல்லாம் புனரமைச்சு 1780ஆம் ஆண்டிலே அகில்யா பாய் என்று சொல்லக்கூடிய ராணி இதையெல்லாம் புனரமைத்து சரி செய்து இந்த கோயிலை கட்டினார். ஆக கடைசியாக என்ன தகவல்னு சொன்ன, அகில்யா பாய் என்ற ராணி இந்த கோவிலை கடைசியாக கட்டினார். அதன் பிறகு இந்த கோவில் இந்திய அரசனுடைய அரசாங்கத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதன் பிற்பாடு வந்தவர்கள் அனைவரும் இந்த கோவிலை நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். ஆகையினாலே அப்படிப்பட்ட பழமை வாய்ந்த, சக்தி வாய்ந்த திருக்கோவிலாக இந்த கோவில் விளங்கிக் கொண்டிருக்கிறது. இங்கே அன்னபூரணி, துண்டி கணபதி, சத்யநாராயண சுவாமி, சாட்சி கணபதி, ராமர், அனுமன், சனி பகவான், துர்காதேவி, கௌடி மாதா, பைரவர், மகாகாலர், மகாகாளி, பாண்டுரங்க சுவாமி, நீலகண்ட சுவாமி, தண்டபாணீஸ்வரர் ஆகிய சுவாமிகள் எல்லாம் பரிவார மூர்த்திகளாக இங்கே விளங்கிக் கொண்டிருக்கின்றனர். வெள்ளித்தகடு பதித்த தொட்டியிலே தங்க ஆவுடையார் மீது காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார் சிவபெருமான். இங்கே உள்ள லிங்கமாகப்பட்டது மரகத லிங்கமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானின் அடியையும் முடியையும் காண முயன்ற போது, இந்த கதை முன்னாடியே ஒரு கதை சொல்லியிருப்பேன். பிரம்மதேவனுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு வாய் தகராறு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் போது என்ன பண்ணாங்கன்னா, யார் பெரியவர் என்ற கூற்று உண்டானது. அப்போ நேரா சிவபெருமானிடம் சென்று, எங்களுக்குள் யார் பெரியவர் என்று நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசனிடம் 2 பேரும் போய் முறையிட்டாங்க. அப்படி இடும்போது சிவபெருமான் சொல்றாரு, என்னுடைய பாதத்தையோ என்னுடைய தலையையோ யார் முதலில் கண்டு வருகிறீர்களோ அவர்கள் தான் பெரியவர் என்று சொல்லி அனுப்புவார். அப்படி அந்த புராண கதையாகப்பட்டதுதான் இங்கே சொல்லியிருக்கிறது. ஆக பிரம்மதேவனும் விஷ்ணு பகவானும் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண முயன்ற போது, அவங்க பார்க்கறதுக்கு முயற்சி செய்த போது, அவர்களை எரித்து அழித்த இடம்தான் இந்த காசி
மயான மகா மயானம் என்று சொல்லக்கூடிய காசி என்று புராணங்கள் இருக்கிறது. கங்கை நதியின் ஓரத்திலே ஏராளமான படித்துறைகள் இங்கே இருக்கிறது. அதுல 64 படித்துறைகள் மிகவும் விசேஷமாக இருக்கிறது. இந்த 64 படித்துறையிலும் ஒரு மனிதன் ஸ்நானம் செய்துவிட்டு வந்தானால் அவன் நேரா முக்தி அடைந்து விடுவான் என்று பொருள். அவ்வளவு புண்ணியமான கங்கை நதியிலே 64 படித்துறையிலும் ஸ்நானம் பண்ணிட்டா மிகவும் சால சிறந்தது. 64 படித்துறையிலும் ஸ்நானம் செய்வது என்பது மிகவும் கடினம். ஆகவே 5 படித்துறைகளிலே ஸ்நானம் செய்யலாம். அவை என்னெல்லாம் நம்ம பார்க்கலாம். முதல்ல அசங்கம் காட். அசங்கம் காட் அதுதான் ஆரம்பிக்கிற இடம். இரண்டாவதாக தசாஸ்வமேத காட். மூன்றாவதாக வரண சங்கம காட். நான்காவதாக பஞ்சகங்கா காட். ஐந்தாவதாக மணிகர்ணிகா காட் என்று சொல்லக்கூடிய இந்த 5 படித்துறைகளிலே ஸ்நானம் செய்துவிட்டு படித்துறைகளுக்கு மேலே சிவலிங்கங்கள் அந்தந்த பெயரிலே சுவாமிகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக அவர்களுடைய பிரார்த்தனை, முன்னோர்களுடைய இந்த அனைத்து விதமான இந்த பித்ருன் சாபம் என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷம் சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்கும்போது, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பித்ரு சாபம் எல்லாம் கண்டிப்பாக நீங்கும். ஆகவே இந்த 5 கட்டத்திலே 5 படித்துறைகளிலே குளிப்பது பஞ்ச தீர்த்த ஸ்நானம் என்று பெயர். ஆகவே காசிக்கு போனா கண்டிப்பா இந்த 5 படித்துறைகளிலே கண்டிப்பாக ஸ்நானம் செய்துட்டு அங்கே மேல உள்ள அந்தந்த படித்துறையில இருக்கக்கூடிய சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு பிறகு காசி விஸ்வநாதரையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக இந்த கோவிலினுடைய வரலாறு. தக்ஷன் என்ன பண்ணாரு? தக்ஷன் யாகம் பண்ணாரு. சிவபெருமானுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாகத்தை பண்ணார். பண்ணும்போது சிவபெருமானுக்கு கோபம் வந்தது. இதனால தாட்சாயினி என்று சொல்லக்கூடிய பார்வதி தேவி நேரா போயிட்டு தட்சனை கேட்கறதுக்காக போகணும்னு சொல்லிட்டு ஈசனிடம் பர்மிஷன் கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க. அப்போ சிவபெருமான் வேண்டாம், போக வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்காம நேரா போயிட்டு தன்னுடைய தந்தையாரான தட்சனிடம் எதற்காக சிவபெருமானை அவமதித்து இந்த யாகத்தை நடத்த வேண்டும் என்று அங்க போயிட்டு கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது தக்ஷன் தாட்சாயணி அவமதித்து அனுப்பினார். இத அவங்களால தாங்க முடியல, பார்வதி தேவியால தாங்க முடியல. அவங்க உடனே தன்னுடைய பிராணத்தை உயிரை தியாகம் செய்தாங்க. அப்படி புராணம் பிராண தியாகம் செய்தார்கள். அப்படி செய்த பிற்பாடு சிவபெருமான் என்ன பண்ணாருன்னா இந்த உடலை எடுத்து தன்னுடைய தோல் மேல போட்டிக்கிட்டு நேரா ஹரித்வார் இருந்து காசிக்கு வந்தார். காசிக்கு அங்கும் இங்குமாக ஓடினார். அப்படி ஓடும் போது திருமால் அங்கே உட்கார்ந்திருந்தார். உட்கார்ந்த பிற்பாடு அவர் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தார். ஈசனை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்தார். இவர் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்த போது திருமாலுக்கு தெரிந்தது, பெருமாளுக்கு தெரிஞ்சது, விஷ்ணுவுக்கு தெரிந்தது என்று சொல்ல வேண்டும். அப்படி அவர் பார்த்த பிற்பாடு தன்னுடைய சக்கரத்தை ஏவி விட்டு பார்வதி தேவிய அங்கம் அங்கமாக கூறுகளாக்கினார். அங்கங்க வெட்டப்பட்டு துண்டு துண்டாக பார்வதி தேவியினுடைய உடல் பாகங்கள் துண்டு துண்டாக அங்கங்கே விட்டு விழுந்தது. மீதம் இருந்த அந்த உடலை எடுத்து சிவபெருமான் தோல் மேல போட்டுக்கிட்டு இந்த மகாமயானம் என்று சொல்லக்கூடிய காசியிலே சுற்றி அலைந்து தெரிந்தார். அப்படி தெரிந்து விட்டு ஒரு கட்டத்திலே அந்த மணிகர்ணிகா காட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே பார்வதி தேவியை எரிப்பதற்காக முயற்சி செய்தார். அப்படி முயற்சி செய்யும் போது பார்வதி தேவியினுடைய வலது காதிலே தாரக மந்திரத்தை ஓதுவதற்காக வலது காதுக்கு சென்று தாரக மந்திரத்தை ஓதுகிறார். அப்படி தாரக மந்திரத்தை ஓதும் போது கவனிக்கிறார், அம்பாளுடைய காதிலே இருக்கக்கூடிய காதணி அங்கே இல்லை. பிறகு இது பற்றி திருமால் அங்க தன்னுடைய சக்கரத்தை வைத்து பெரிய கிணறு ஒண்ணு தோண்டிட்டு அந்த கிணத்துக்கு பக்கத்திலே உட்கார்ந்துகிட்டு பெருமாள்
ஈசனை நினைத்து தவம் செய்து கொண்டிருக்கிறார். பெருமாள் கிட்ட போயிட்டு சிவபெருமான் கேட்கிறார், தமது மனைவியினுடைய காதலியை பார்த்தாரா என்று கேட்கிறார். அப்படி கேட்கும்போது விஷ்ணு பகவான் என்ன சொல்றாருனாக்கா, அவர் தான் தவம் பண்ணிட்டு இருக்காரு, பேச மாட்டாரு, அப்படியே கையாலேயே காட்டுறாரு, அந்த கிணத்தை காட்டுறாரு, கிணத்துக்குள்ள இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி கையை காட்டுறாரு. அப்படி காட்டும்போது ஈசன் என்ன பண்றாரு, கிணத்துல இருக்குதான்னு பார்க்கறதுக்காக குனிந்து பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தன்னுடைய காதிலே இருக்கக்கூடிய குண்டலமும் அந்த கிணற்றுக்குள்ளே விழுகிறது. விழுந்த பிற்பாடு இந்த குண்டலமும் அம்பாளுடைய காதனையும் ரெண்டும் ஒன்றாக சேர்ந்து வெளியே வருகிறது. வரும்போது அது ஒரு பெரிய சக்தியாக ஒரு லிங்க வடிவத்திலே மரகத லிங்கமாக வெளியே வருகிறது. ஈசனுடைய சக்தியும் பார்வதி தேவியினுடைய சக்தியும் சேர்த்து மரகத லிங்கமாக அங்கே வெளியே வருகிறது. அப்படி வரும்போது மகாவிஷ்ணு அந்த லிங்கத்தை எடுத்துக்கொண்டு வந்து இங்கே காசியிலே பிரதிஷ்டை செய்தார் என்பது புராணம். ஆக இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மரகத லிங்கம் ஒரு வெள்ளி தொட்டியிலே, வெள்ளியினால் ஆன தொட்டியிலே சுவாமியை இன்னைக்கு பிரதிஷ்டை செய்திருக்காங்க. பிரதிஷ்டை செய்து அதற்கு தங்கத்தினால் ஆன ஆவுடையார் மேலே, ஆவுடையார்னா அந்த தண்ணி கொட்டுறது, அதான் ஆவுடையார். அந்த ஆவுடையார் மேலே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இங்கு வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த திருக்கோவிலே 7 ரிஷிகள் விஸ்வநாதரை நினைத்து தவம் செய்து நட்சத்திரங்களாக அவர்கள் வந்து பதவி வாங்கி கொண்டார்கள். 7 ரிஷிகள் என்ன பண்ணாங்க, ஈசனை நினைத்து தவம் செய்தார்கள். அவர்களுக்கு நட்சத்திர பதவி கொடுத்தார் சிவபெருமான். அதே போல சூரியனுடைய குமாரர்களான யமனும் சனி பகவானும் ஈசனை நினைத்து தவம் செய்து, யமன் அவர் அந்த தெற்கு திசைக்கு அதிபதியாக யமனை சிவபெருமான் நியமித்தார். அதோடு மட்டுமல்லாமல் யமலோகம் என்ற லோகத்தை உருவாக்கி அந்த லோகத்துக்கு தலைவனாக யமனை நியமித்தார் சிவபெருமான். அதே போல சனி பகவானுக்கு நவக்கிரகங்களே ஒரு அதிபதியாக அவருக்கு பொறுப்பை கொடுத்தார் சிவபெருமான். ஆகவே இப்படியெல்லாம் சிறப்புகள் பெற்ற ஸ்தலம் இந்த காசி என்று சொல்லக்கூடிய வாரணாசி. ஆகவே இந்த காசிக்கு நாம் அனைவரும் நமது ஜென்மத்திலே நமது உயிர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது இந்த புனித கஷேத்திரமான காசிக்கு செல்ல வேண்டும். சென்று சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். காசிக்கு போனா எல்லா புண்ணியங்களும் வந்து சேரும். காசிக்கு போனாக்க எல்லா புண்ணியங்களும் சேரும். முதல்ல காசிக்கு போகும்போது முதலாவதாக அந்த 3 நதிகளும் ஒன்றாக கலக்கக்கூடிய இடம் பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துக்கு சென்று நாம் அனைவரும் அங்கே குளிக்க வேண்டும், ஸ்நானம் செய்ய வேண்டும். இப்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்பமேளா அங்கே நடைபெற்றது. ஆகவே அந்த இடத்திற்கு சென்று நாம் ஸ்நானம் செய்ய வேண்டும். திரிவேணி சங்கமம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று நாம் அனைவரும் முதல்ல ஸ்நானம் செய்து அங்கே கங்கை நதி, கங்கா யமுனா சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய 3 நதிகளும் ஒன்றாக இணையும் இடம் அது. ஆகவே அந்த இடத்திலே தவறாமல் அனைவரும் ஸ்நானம் செய்து வர வேண்டும். கங்கா தீர்த்தம் என்று சொல்லி எல்லாரும் கங்கையிலிருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்துருவாங்க. இந்த கங்கா தீர்த்தம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த திரிவேணி சங்கமத்துல போட்ல ஆக்ஷன் போவாங்க உள்ள. அப்படி போகும்போது ஒரு கேன் எடுத்துட்டு போயிட்டு அங்க திரிவேணி சங்கம் உருவாகிற இடத்துல தண்ணிய ஜலத்தை கொண்டு வரணும். அதுதான் கங்கா தீர்த்தம் என்று பொருள். அந்த தீர்த்தம் வந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த தண்ணி வந்து நிறமும் மாறாது, எந்த விதமான ஒரு துர்நாற்றமும் அடிக்காது. எப்படி கொண்டு வந்தோமோ அப்படியே இருக்கும். இன்னும் 10 வருஷம் இல்ல 100 வருஷம் கழிச்சு அந்த தண்ணியை நம்ம எடுத்து குடிக்கலாம். அப்படி அந்த தீர்த்தம் மிகவும் புனிதமானது. கங்கா யமுனா சரஸ்வதி 3ம் சேரும் இடம்தான் வந்து பிரயாக்ராஜ் என்று சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம். முதல்ல அந்த திரிவேணி சங்கமத்துக்கு போயிட்டு அந்த
3 நதிகளும் சேர்கின்ற அந்த சங்கமத்திலே ஸ்நானம் குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு அதன் பிறகு அங்கே அனுமான் கோவில் இருக்கிறது. அங்கே சென்று அனுமானை தரிசனம் செய்யலாம். மற்ற அங்கே அங்கே இருக்கும் கோவில்களை சுற்றி பார்த்துவிட்டு அங்கிருந்து வாரணாசி என்று சொல்லக்கூடிய காசிக்கு சென்று காசியிலே கங்கை நதியிலே இந்த பஞ்ச தீர்த்த ஸ்நானம் என்று சொன்னேன். பஞ்ச தீர்த்த ஸ்நானம், ஸ்நானம் என்றால் குளிக்கிறது. பஞ்ச தீர்த்தம் என்றால் நான் முதலில் சொன்னது போல 5 காட்டிலே கண்டிப்பாக குளிக்க வேண்டும். குளித்துவிட்டு அந்தந்த காட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுவாமிகளை தரிசனம் செய்துவிட்டு பிறகு நேராக சென்று அருள்மிகு விஸ்வநாத சுவாமியை, காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்ய வேண்டும். தரிசனம் செய்துவிட்டு அன்னபூர்ணி தேவியும் தரிசனம் செய்ய வேண்டும். அதே போல விசாலாட்சி அம்பாளையும் தரிசனம் செய்ய வேண்டும். கால பைரவரை தவறாமல் தரிசனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் காசிக்கு காவல் தெய்வமாக விளங்கி கொண்டிருப்பவர் கால பைரவர். ஆகவே கால பைரவரை தவறாமல் தரிசனம் செய்ய வேண்டும். இது போக வாராகி அம்பாள் கோவில், மற்றபடி ஹனுமான் கோவில் என்று நிறைய இருக்குது காசியில பார்க்க வேண்டிய விஷயம். ஆகவே காசி என்பது ஒரு புனிதமான ஒரு கஷேத்திரம். இந்த கஷேத்திரத்திற்கு தவறாமல் மனிதனாக பிறந்தால் ஒரு முறையாவது சென்று காசிக்கு சென்று காசியை அடி எடுத்து வைத்து அந்த சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு நம்மளுடைய பாவத்தை போக்கிக்கணும். நம்ம பிறந்த பலனை கண்டிப்பாக நம்ம காசி என்னும் இடத்துக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்வதன் மூலம் நம்ம அடையலாம். பிறந்த பலனை அடையலாம். மனிதனா பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று சொல்வதை விட மனிதனா பிறந்தோம், தெய்வத்திற்கு சொந்தமானோம் என்று சொல்ல வேண்டும். அப்படி நம்மளுடைய உயிரை தெய்வத்திற்கு தான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்முடைய பிராணம் நித்தம் அவனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மிகவும் பக்தியாக இல்லாவிட்டாலும் கூட நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவனுடைய பெயரை உச்சரிக்க வேண்டும். மனதிலே நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உயிரை கொடுத்த அந்த இறைவனை ஒரு முறை நாம் அந்த அவருடைய கைலாயத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த காசி என்னும் நகரத்திலே அமைந்துள்ள காசி விஸ்வநாத சுவாமியை ஒரு முறை நாம் அனைவரும் சென்று தரிசனம் செய்ய வேண்டும். மற்றபடி வருகின்ற திங்கட்கிழமை என்று எனக்கு காசி பிரயாணம் இருக்கிறது. நான் காசிக்கு சென்று ஒரு வார காலம் அங்கே இருக்கும் அனைத்து கோயில்களையும் தரிசனம் செய்துவிட்டு வரலாம் என்று புறப்படுகிறேன். ஆகவே நான் செல்லும் போது என்னால் முடிந்த அனைத்து பதிவுகளையும் அங்கே பதிவிறக்கம் செய்து கொண்டு உங்களுக்காக பதிவுகளாக இங்கே நான் மீண்டும் போடுகிறேன். அப்போ விளக்கமா உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். காசிக்கு போயிட்டு வந்துட்டு மறுபடியும் ஒரு பதிவு போடுறேன். அந்த பதிவிலே உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் நான் விளக்கமாக சொல்கிறேன். இதுவரைக்கும் காசிக்கு போகாதவங்க நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு அதன் பிரகாரம் நீங்கள் காசிக்கு சென்று விட்டு சுவாமியை தரிசனம் செய்து விட்டு விசாலாட்சி அம்பாளையும் தரிசனம் செய்து விட்டு வரலாம். கடைசியாக ஒரு வார்த்தை, இவ்வளவு பழமை வாய்ந்த சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட இந்த புண்ணிய கஷேத்திரமாகிய காசி நகருக்கு செல்ல வேண்டும். அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாத சுவாமியை மரகதலிங்கமாக விளங்கி கொண்டிருக்கின்ற காசி என்று சொன்னால் வெளிச்சம் என்று பொருள். ஆக வெளிச்சமான அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய விஸ்வநாத சுவாமியை உண்மை தரிசனம் செய்து நம்முடைய பிறவி பலனை அடைய வேண்டும் என்று நான் காசி விஸ்வநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனைவரும் நலமோடு சீரோடும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்தவித ஒரு தொந்தரவுகளும் இல்லாமல், எந்த குழப்பங்களும் இல்லாமல் குழந்தைகளுடன் சந்தோஷமாக நீடோயை வாழ வேண்டும் என்று நான் காசி விஸ்வநாத சுவாமியை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நல்ல முறையிலே முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் நான் காசிக்கு ஒரு முறை வரும் வாரத்திலே காசி யாத்திரை இருக்கிறது. காசி யாத்திரைக்கு சென்று விட்டு அடுத்த பதிவை நான் போடுகிறேன். எல்லாருக்கும் பயன்படுத்தும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.